பிரைஸ் த லார்ட் மக்களே. உங்களை யாராச்சும் பார்த்து சும்மாவே இருக்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல. இதன் சொல்லுகிறது யாத்திராகமம் 14:14 கூட கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமாங்க, நான் சொல்ற சும்மா இருக்கிறது யார் வம்பு தும்புக்கும் போகாம எந்த சண்டை சச்சருக்கும் போகாம இருக்கிறது தாங்க. வேதாகமத்துல கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 3 பேர் இருந்தாங்களாங்க. இவங்க நேபுகாத் நேச்சர் ராஜா ஒரு பொற்சிலையை வணங்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க இவங்க 3 பேர். ஆனால் இவங்க 3 பேரும் இல்லை நான் ஆண்டவர் தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருந்தாங்க. ராஜா சொல்றது கேட்காம எப்படிங்க, ராஜா கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து அவங்கள ஒரு நெருப்பு சூழல போட்டுடலான்னு பிளான் போட்டாருங்க. நெருப்பு சூழல தூக்கியும் போட்டாச்சுங்க. அங்க பாத்தீங்கன்னா போட்டது 3 பேருங்க, ஆனா கூட 4ஆவதா ஒருத்தர் வந்து சுத்திட்டு இருந்தாருங்க. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் வச்சுக்கோங்களேன், நம்ம முடி கூட கருக விட மாட்டாருங்க. அது கோர்ட் கேஸாக இருக்கட்டும், லேண்ட் கேஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும்ங்களேன், கொஞ்சம் சும்மா தான் இருந்து பாருங்களேன். நீங்களும் சண்டை போட்டுரு, அவங்க சண்டை போட்டுரு, நீங்கள் எதிர்த்து போயிங்கன்னு திருப்பி அவங்க வேற வந்து இந்த மாதிரி சண்டைகள் இப்படியே போயிட்டு இருந்தா என்னங்க நேரத்துக்கு தாங்க ஆகிறது. அதனால சும்மா இருங்க. பிரச்சனைகளை பார்த்து எங்க ஓடாதீங்க, பிரச்சனைகளை நீங்க ஓட விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.